இதுக்கு நாம எதிர்க்கட்சி குரல் கொடுக்கல. திராவிட முன்னேற்ற கழக ஆளுங்கட்சியே ஒரு குழு போட்டு அந்த குழு போய் அந்த மருத்துவமனை சோதனை எடுத்து கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டு இதுவரைக்கும் அந்த மருத்துவமனை மீது எந்த நடவடிக்கை எடுக்கல. அதிமுக ஆட்சிக்கு வந்தா இப்படிப்பட்ட கொடுமையான செயலில் ஈடுபட்ட நபர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல கொரோனா காலம் சிந்திச்சு பாருங்க. ஒரு வருடம் கொரோனா காலம் யாரா வெளியே வர முடிஞ்சுதா? அந்த காலகட்டத்தில் கூட மக்கள் பாதிக்கூடாது என்பதற்காக விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுகின்ற அரசு அதிமுக அரசாங்கம். அப்படிப்பட்ட சோதனையான நேரத்தில் கூட மக்களை நாம தான் காப்பாற்றினோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. பள்ளி மாணவர்களுக்கு ஆல் பாஸ். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் வெளியில் போக முடியல. கொரோனா காலத்தில் வெளியில் யாரும் அனுமதிக்கல, வீட்டிலே இருந்தாங்க. மாணவ மாணவி நல்ல ஆன்லைனில் கல்வி பயின்றாங்க, நல்ல முறையில் ஆன்லைனில் தேர்வு எழுதுனாங்க. அத்தனை பேர் அரியர்ஸ் முதல் அத்தனையும் பாஸ் பண்ணி இன்றைய தினம் பட்டம் பெற்று வேலைக்கு போயிருக்காங்க. இது அதிமுக சாதனை. ஓராண்டு அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை. அந்த வருமானம் இல்லாத கூட ரேஷன் கடையில் விலையில்லா அரிசி கொடுத்தோம், விலையில்லா பருப்பு கொடுத்தோம், விலையில்லா எண்ணெய் கொடுத்தோம், விலையில்லா சக்கரை கொடுத்தோம். குடும்பத்துக்கு 1000 ரூபாய் குடும்ப அட்டை கொடுத்தோமா இல்லையா? நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு சுட சுட உணவு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அம்மா உணவகத்தின் மூலமாக. அப்போ தைப்பொங்கல் வந்தது, எல்லா குடும்ப அட்டைக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். அப்பவே 2000 ரூபாய் கொடுத்தோம். அரசாங்கத்துக்கு 1 ரூபா வருமானம் இல்லை. டாஸ்மாக் வருமானம் இல்லை, ஜிஎஸ்டி வருமானம் இல்லை, பத்திரப்பதிவு வருமானம் இல்லை, ரோட் டாக்ஸ் வருமானம் இல்லை, இன்றைக்கு பெட்ரோல் டீசல் அதில் இருக்க வரி வருமானம் இல்லை, எக்ஸைஸ் வருமானம் இல்லை. 1 ரூபாய் வருமானம் இல்லாமலே சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்ப கூட இந்திய அளவில் இருக்கின்ற மாநிலத்தில் பொருளாதாரம் நலிவடையாமல் பார்த்து கொண்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது எவ்வளவு சோதனை. எனக்கு முன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்கள் குறிப்பிட்டதை போல அவர் கட்சிக்கு ஏற்பட்ட இன்னல்களை எடுத்து சொன்னார். அதே போல நம்முடைய கட்சி உடைப்பதற்கு இன்றைய முதலமைச்சர் எத்தனை திட்டம் போட்டார், அத்தனையும் தூள் தூளாக்கணும். திரு கருணாநிதி குடும்பத்துக்கே இருக்கிற வேலை. எந்த கட்சி கண்டாலும் அதை உடைக்க வேணும், அதுதான் அவருடைய பணியா இருந்தது. அதையெல்லாம் முறியடித்து தான் இன்றைய தினம் அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சிறப்பான கூட்டணியை அமைச்சிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்களாம் இடம்பெற்றுக்கிறோம். ஆக எங்களை வீழ்த்த திரு ஸ்டாலின்ல அவங்க அப்பானாலேயே முடியல. இவர் என்ன பெரியது இல்லைன்னு சொல்றாரு. எப்ப பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி கண்ட பழனிசாமின்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய தாய் இறந்த பிறகு இன்றைக்கு தாய் இல்லாத பிள்ளைகள் எப்படி துடிக்குமோ அப்படி இருந்தோம். அந்த காலகட்டத்தில் கூட எங்களுடைய கூட்டணி 2021 இதே கூட்டணி. இன்றைக்கு அதிமுக பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி கூட்டணி அமைச்சு போட்டியிட்டு சேலம் மாவட்டம் அதிமுக கோட்டை என்று நிரூபிச்சோம். 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் 11 இடத்துல 10 இடத்துல ஜெயிச்சோம்ல. ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கலாம், இங்கே ஆட்சியில் இருந்தது அதிமுகவும் கூட்டணியும். ஆக அப்பொழுதே நாங்கள் வென்றோம். இப்போ நாட்டு மக்களிடத்தில் பல அவப்பெயர்களை இன்றைய அரசாங்கம் சம்பாதிச்சிருக்குது. மிகப்பெரிய அவப்பெயர். மக்களோட ஆட்சி, ஊழல் ஆட்சி. மக்கள் வெறுத்து ஒதுக்கி இருக்கின்றாங்க இன்றைய திமுகவை. இன்றைக்கு போராட்டம், விவசாயிகள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், செவிலியர் போராட்டம், சத்துணவுகள் போராட்டம், அங்கன்வாடி ஊழியர் போராட்டம், டாக்டர் போராட்டம். இப்படி அனைத்து தர மக்களும் போராடி போராடி சலித்து போய் தேர்தலில் சந்திக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே,
நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏதோ 200 இடம் 200 இடங்கிறீங்க. 200 இடம் இல்ல, 20 இடம் பெறுவதே ஆச்சரியம். (2011) நீங்க என்ன எதிர்கட்சியா வந்தீங்க? நீங்களும் கூட்டணி அமைச்சு போட்டீங்களா? பிரதான எதிர்கட்சியே வர முடியல. திரு ஸ்டாலினுடைய அப்பா திரு கருணாநிதி இருக்கும் போதே பிரதான எதிர்கட்சியா வர முடியாத கட்சி தான் திமுக கட்சி. 2011 2021 வரை எத்தனை தோல்வி நீங்க சந்திச்சீங்க? பல இடைத்தேர்தலில் உங்களை வெற்றி, பல இடைத்தேர்தலை உங்களை தோல்வியடை செஞ்சோம். பல தேர்தல், கூட்டு சங்க தேர்தல் 98%, உள்ளாட்சி தேர்தல் வெற்றி, இடைத்தேர்தலை வெற்றி. 10 ஆண்டு காலம் 2011 2021 வரை கணக்கிட்டு பாருங்க, எத்தனை தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது என்று தெளிவாக தெரியும். தெரிஞ்சா தானே பேச முடியும். தெரியாத ஆள்கிட்ட என்ன பேசி பிரயோஜனம்? எனக்கு முன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சொன்னதே போல தெரியாத மனசுகிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? ஆக 2011 ஒரு அப்பா கருணாநிதி இருக்கும் போது எதிர்கட்சி வரிசையில் வர முடியல. ஆனா இதே புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு 2021 இதே கூட்டணி அமைக்கப்பட்டோம். இந்த கூட்டணி பிரதான எதிர்கட்சியா வந்தது. 75 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றோம். 21 அதிமுக 66 இடங்கள் வெற்றி பெற்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றது. ஆக எங்க கூட்டணி இடம்பெற்றுகின்ற கட்சிகள் எல்லாம் வெற்றி பெற்று பிரதான எதிர்கட்சியா இருந்து மக்களுடைய பிரச்சனையை நாட்டு மக்களிடத்திலே எடுத்து வச்சோம். ஆனா இன்றைக்கு திமுக கொக்கரிக்குது. ஏதோ திமுகவில் பலம் வாய்ந்த கூட்டணின்னு. எந்த பலம் வாய்ந்த கூட்டணியும் கிடையாது. அதில் ஏற்கனவே 2021 ஆண்டு எந்தெந்த கட்சிகள் அந்த கூட்டணியில் அங்கம் வைத்ததோ அதே கட்சி தான் இப்போ கூட்டணி வைக்குது. ஒருத்தர் தான் போய் சேர்ந்திருக்கிறாங்க. எனக்கு முன்னாலே மரியாதைக்குரிய சகோதரர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொன்னது போல அங்க போய் நமக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க போய் பரவாயில்ல, ஏன்னா எப்பொழுதும் உண்மை உறங்காது. உண்மை, தர்மம், நீதி, உண்மை எப்பவுமே தோல்வி அடைந்த வரலாறு கிடையாது. ஆக இன்றைக்கு நம்மிடம் இருந்து எதிரியிடம் போய் அங்கே கைகோத்து நின்றாலும் உள்ளே இருக்கின்ற மனம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. நமக்காக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்க வைத்த கட்சியா இருந்தாலும் நமக்காக குரல் கொடுக்கின்றார். அதற்கு நன்றி. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.